கர்த்தருக்கு பிரியமானவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் வாழ்த்துதலை தெரிவிக்கிறேன். இந்த நல்ல காலை நேரத்திலும் உங்களை தேவனுடைய வார்த்தையின்படியாக சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சியாக இருக்கிறேன். இன்று உங்களோடு பேச விரும்பும் காரியம் சங்கீதம் 27:10 இப்படியாக சொல்லப்படுகிறது. என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்து கொள்வார் என்று வேதம் சொல்கிறது. பாருங்க, இந்த உலகத்துல நான் ரொம்ப விரும்புகிறது, நாம் ஆசைப்படுகிற ஒரு விஷயம் என் தகப்பனும் என் தாயும். ஆனா வேதம் சொல்கிறது, தகப்பனும் தாயும் உன்னை கைவிட்டாலும் நான் உன்னை சேர்த்துக் கொள்வேன் என்று. தாவீதனுடைய வாழ்க்கையில் அந்த ஒரு சம்பவம், சூழ்நிலைகள் நடந்தது. ஏனென்று கேட்டால், தாவீதை பற்றி வேதம் சொல்கிறது மிக அருமையான அழகான ஒரு பாலன் என்று சொல்லப்படுகிறது. இந்த அழகான பாலன் அவனுடைய வீட்டில் நல்ல ஆரோக்கியமான, நல்ல உயரமும் நல்ல வெயிட்டும் உள்ள அநேகர் இருக்கிற பொழுதும், அவர்கள் வீட்டில் இருக்கும்போது இந்த அருமையான அழகான இந்த சிறுவனாயிருக்கிற பாலனை ஆடு மேய்க்க விடுகிறார்கள். அந்த இடத்தில் தாவீதே சொல்கிறார், சில நேரங்களில் சில அந்நிய மிருகங்கள் வந்து என்னுடைய தகப்பனின் ஆடுகளை தின்று போடும்போது அதை நான் பீறி போட்டேன் என்று சொல்கிறார். ஆனா பாருங்க, அந்த ஆடுகளை சாப்பிட வந்த அந்த மிருகங்கள் தாவீதையும் சாப்பிட வந்திருக்கலாம். தாவீதையும் அந்த மிருகங்கள் அவரை வேதனைப்படுத்தியிருக்கலாம், அவருக்கு நேராக வந்திருக்கலாம். அப்படிப்பட்ட சில சூழ்நிலைகள் அவருடைய வாழ்க்கையில் வந்திருக்கலாம். அப்ப நாம் இதிலிருந்து ஒரு காரியத்தை நாம் உறுதியாக நாம் எடுத்துக்கொள்ளலாம். தாவீதனுடைய வீட்டில் தன் தாயும் தன் தகப்பனையும் தாவீதை பார்த்து ஒரு பெருசா அவரை பத்தி எதுவுமே அவங்க எடுத்துக்கொள்ளலை. அவரை பத்தி அவங்க வீட்டில் ஒரு மதிப்பு கொடுக்கல, இல்லாட்டி ஒரு அவரை பத்தின ஒரு எண்ணம் அவங்க வீட்டில் அவங்களுக்கு இல்லை. அதுதான் தாவீது இங்க சொல்கிறார், என் தகப்பனும் தாயும் என்னை கைவிட்டாலும் என் கர்த்தர் என்னை சேர்த்துக் கொள்வார் என்று. ஒரு விஷயம் நான் சொல்ல உங்கள்கிட்ட விரும்புகிறேன். அந்த தாவீதை தகப்பனும் தாயும் ஆதரிக்காவிட்டாலும், ஆடுகளை மேய்க்க காட்டுக்கு சொல்லிவிட்டாலும், அவரை சிருஷ்டித்த அவரோடு கூட இருக்கிற கர்த்தர் அவரை கைவிடவில்லை. அவர் அந்த தாவீதை தேடி வந்தார். தேடி வந்து வீட்டில் இருக்கிற அந்த சகோதரர்களை விட அவர்கள் எல்லாம் முன்னிலையில் வந்தும் அவர்கள் மேல் அபிஷேக தைலத்தை ஊற்றுவதற்கு அந்த தீர்க்கதரிசியினால் கூடாமல் போயிற்று. அவர் கேட்ட ஒரு வார்த்தை, இனி உன் வீட்டில் யாரு உண்டு? அப்பொழுது சொல்கிறார், என் வீட்டில் ஒருவன் கூட இருக்கிறான், அவன் தாவீது, அவன் ஆடுகளை மேய்க்க போயிருக்கிறான் என்று. அவன் வீட்டிற்கு வந்த உடனே அவன் தலையில் அபிஷேக தைலம் ஊற்றப்படுகிறது. இன்று நான் உங்களை பார்த்து சொல்ல விரும்புகிறது, வீட்டிலாவது, உன் தேசத்திலாவது, உன்னுடைய ஆபீஸ்லேயாவது, நீ இடபழகி கொண்டிருக்கிற இடத்திலேயாவது உன்னை ஒதுக்கப்பட்டு, உன்னை வெறுக்கப்பட்டு, உன்னை ஒதுக்கி வைத்து, அவமதிக்கப்படுத்தி, உனக்குரியதை செய்யாமல் இருக்கிறார்களா? நீ அதை பார்த்து கவலைப்படாத. உனக்காக கர்த்தர், உன்னை சிருஷ்டித்த கர்த்தர் சொல்கிறார், நான் உன்னை ஒருபோதும் கைவிடுவதில்லை என்று சொல்லி அந்த நாட்டிற்கே ராஜாவாக தாவீதை மாற்றுகிறார். கர்த்தர் உன்மேல் வைத்திருக்கிற அபிஷேகம் மற்றுள்ளவர்கள் உன்னை வெறுக்கும் பொழுது உன்னை அதே வெறுக்கப்படுத்தின ஜனங்களுக்கு உன்னை ராஜாவாக வைக்க கர்த்தர் விரும்புகிறார். உன்னை யாராவது கொச்சமாக பார்க்கிறார்களா? உன்னை யாராவது உன்னை அவமானத்தோடு பார்க்கிறாங்களா? நீ வேதனைப்படாத. அவர்கள் முன்பாக உன்னை ராஜாவாக்கி அலங்கரிக்கிற கர்த்தர் எனக்கு உங்களுக்கு உண்டு. நீங்க விசுவசிக்கிறீங்களா? நான் விசுவசிக்கிறேன், உங்களை கர்த்தர் எடுத்து பயன்படுத்துவார் என்று, உங்களுடைய வேதனைகளை கர்த்தர் மாற்றுவார் என்று. நான் உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். ஒரு நிமிடம் என்னோட சேர்ந்து நீங்களும் ஜெபியுங்க. என் ஆண்டவரே, இந்த நல்ல பிள்ளைக்காக நான் ஜெபிக்கிறேன் அப்பா. கடந்த நாட்களில் உமது பிள்ளையை ஆண்டவரை ஒதுக்கி வைத்து வேதனைப்படுத்தி, ஆண்டவரே அவன் யாரும் இல்லாதவனை போல மாற்றி வைத்திருக்கிறாங்க. ஆண்டவரே, யாரும் இல்லாத நேரத்தில் உமது கிருபை உமது பிள்ளைகளோடு கூட இருக்கபடிக்காக நான் ஜெபிக்கிறேன் ஏசப்பா. ஆண்டவரை நீர் எடுத்து அந்த தேசத்தில் தாவீதை ராஜாவாக்கி அந்த தேசத்தில் மாற்றியது போல உமது பிள்ளைகளை இருக்கிற சூழ்நிலையை மாற்றி என் தேவன் தேசத்தில் ஒரு மகிமையான இடத்தில் வைத்து நீர் அவன் நடத்தி செல்லும்படிக்காக நான் ஜெபிக்கிறேன். நீர் அப்படி செய்வதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் எங்கள் பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.